தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் படிக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்கி வரும் 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் அன்புச்செல்வனிடம் கேட்கலாம். அன்புச்செல்வன், இந்த 12ஆம் பொதுத் தேர்வு ஆனது எவ்வளவு மாணவர்கள் எழுதுகின்றனர், விவரம் என்ன? 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கி 22ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 7,72,200 மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். தேர்வு எழுதும் மையங்களாக மொத்தமாக 3,200 மையங்கள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. 3,302 தேர்வு மையங்களில் மாணவர்கள் தேர்வு எழுத இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையுமே பள்ளிக்கல்வித்துறை என்பது செய்திருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய மாணவர்கள் காற்றோட்டமாக நல்லா வெளிச்சேர்க்கக்கூடிய வகுப்பறைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டிருப்பதோடு குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தல்கள் இருக்கிறது. மாணவர்கள் எவ்விதமான தயக்கம் முன்பாக முழுமையாக படிக்க வேண்டும். அதேபோன்று பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கான அறிவுறுத்தல்களாக குறிப்பாக தேர்வறையில் அனுமதிக்காத இருக்கக்கூடிய துண்டுத்தாள், செல்போன் போன்றவை கொண்டு செல்லக்கூடாது. விடைத்தாள் மற்றும் பரிமாற்றம் செய்தால் ஆள்மாறாட்டம் போன்ற ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்டால் அதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் தங்களுக்கான தேர்வுகள் முழுவீச்சில் தயாரி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாம் சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் இருந்து கொண்டிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்னு கேட்கலாம். இப்போ நீங்கள் எந்த ஸ்கூலு, இந்த சென்டரில் என்ன மாதிரி எக்ஸாமுக்கு எப்படியான ப்ரிப்பரேஷன் நீங்கள் இருக்கீங்க? நந்தனம் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நாங்கள் ரொம்ப பயமாக இருக்குது. பட் நல்லா எழுதுவோம், நல்லா படிச்சிருக்கோம். நைட் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாத்தையும் இப்போது பார்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நல்லா எழுதுவோன்ற நம்பிக்கை இருக்குது. எங்கள் ஸ்கூல்லேயே எழுதுறதுனால அவ்வளோவா ரொம்ப பயம் இல்லை. இருந்தாலும் பப்ளிக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் பயமாக இருக்காது. மற்ற பாடங்களில் எல்லா பாடங்களுக்கும் ப்ரிப்பரேஷன் இருக்குங்களா? எல்லா பாடங்களையும் ப்ரிப்ரேஷன் இருக்குது. ஆனால் தமிழ் இங்கிலீஷ் பேசிக்ஸுன்றதுனால லாங்குவேஜ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கோம். நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சார். ஓகே, நல்லா பண்ணியிருக்கேன். எப்படி சொல்கிறது, தமிழ் நல்லாவே வரும். 6th தமிழ் மீடியம், அதனால் தமிழ் சூப்பராகவே நான் பண்ணியிருக்கேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நல்லா எழுதுவேன் நம்பிக்கை இருக்குது. மாணவர்கள் தற்போது தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய மாணவர்களுக்கான அறிவுறுத்தலும் உள்ளே செல்லக்கூடிய இடங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த வினாத்தாள்கள் மாற்றுவது, அதே போன்று தேர்வு ஏதாவது முறைகேடுகளில் ஈடுபட்டால் கண்காணிப்பதற்காக மொத்தமாக 3,200 பறக்கும் படைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது 571 பள்ளிகளில் 6,214 மாணவர்கள் சென்னை மாவட்டத்தில் மட்டுமே தேர்வு எழுதுகிறார்கள். தமிழகம் முழுவதும் பார்க்கும் பொழுது மொத்தமாக நாம் 7,72,200 மாணவர்களில் பார்க்கும்போது ஆண்களை பொறுத்தவரை 3,58,201 பேரும், மாணவிகளை பொறுத்தவரை 4,13,998 மாணவிகளும் தேர்வு எழுதுகிறார்கள். இதில் ஒரு 3ஆம் மாநிலத்தில் ஒருவரும், அதே போல தனித்தேர்வுகளாக 21,875 பேர் தேர்வு எழுதுகிறார்கள். சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் 125 பேர் தேர்வு எழுதுகிறார்கள். ஆக இந்த தேர்வானது இன்று தொடங்கி 22ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. இதே போல 11ஆம் வகுப்பு தேர்வானது 4ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரைக்கும், 10ஆம் வகுப்பு என்பது மார்ச் 26ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 8ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளிக்கல்வித்துறை செய்திருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமான அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. செல்போன்கள் கண்டிப்பாக கொண்டு செல்லக்கூடாது. அதே போன்று தேர்வு எழுதக்கூடியவர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, செல்போன்களோ தகவல் பரிமாற்றம் செய்யக்கூடிய எந்த ஒரு தொலைத்தொடர்பு சாதனங்களையும் வைத்திருக்கக்கூடாது என்ற அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அன்புச்செல்வன், தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. அடுத்ததாக திருச்சி நிலவரம் குறித்து நமது செய்தியாளர் இஸ்லாமிடம் கேட்கலாம். இஸ்லாம், திருச்சியை பொறுத்தவரை அங்குள்ள எவ்வளவு மாணவர்கள் எத்தனை மையங்களில் பொதுத் தேர்வு எழுதுகிறார்கள், விவரம் என்ன? இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. திருச்சி மாவட்டத்தில் 130 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 130 தேர்வு மையங்களில் 16,400 மாணவிகளும் 13,603 மாணவர்கள் என மொத்தம் 30,003 மாணவிகள் தேர்வு எழுதுகிறாங்க. 130 தேர்வு மையங்கள் இந்த தேர்வானது நடைபெறுகிறது. இது தவிர 9 தேர்வு மையங்கள் தனி தேர்வர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கு. அவர்களும் இந்த தேர்வை எழுதுகிறாங்க. அதே போல் திருச்சியில் இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலையில் 9 பேர் இந்த 12ஆம் வகுப்பு தேர்வை எழுதுகிறாங்க. அங்கும் தனியாக ஒரு தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் அந்த தேர்வானது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் மாணவிகள் தங்களுடைய பாடங்களை மீண்டும் நினைவுபடுத்துவதற்காக பள்ளிக்கு அவர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த தேர்வு குறித்து நாம் மாணவர்களுக்கு கேட்போம். அம்மா, இப்போ இன்னைக்கு எக்ஸாம் நடக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க?
நாங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா கோச்சிங் கொடுத்துருக்காங்க. தமிழில் சென்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கள் டீச்சர் ரொம்பவே நல்லா கோச்சிங் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பயங்கிறது அப்படிங்கிறது இல்லை. லைட்டாக தான் பயம் இருந்துச்சு. எங்கள் டீச்சர்ஸ்னால நாங்கள் பயப்படாமல் நாங்கள் நல்லா படிச்சிருக்கோம் அப்படிங்கிறப்போ ஈஸியாக வரும். நம்புகிறோம். காட்டை ப்ரே பண்ணிக்கிறோம். நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? இப்போ டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்லி தந்துருக்காங்க? எல்லாமே சொல்லி தந்திருக்காங்க. பயப்படாதீங்க, வந்தது எழுதுங்க, நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் சென்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி தமிழ் இல்லாமல் மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்துலேயும் சென்டம் வருவோம். நாங்கள் எப்போதும் 550க்கு மேலே எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். கரெக்டாக எடுப்போம். அதுக்காக நான் கார்டு வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த மாணவிகள் தற்பொழுது இந்த தேர்வுக்காக வந்து இங்கே வந்து தயாராகக்கூடிய காட்சிகளை வந்து நாம் வந்து பார்க்குறோம். இப்போ இன்று மாணவர்கள் வந்து அவர்கள் படித்த பாடங்களை வந்து மீண்டும் நினைவுபடுத்துவதற்காக இங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இதற்கு முன்பாகவே அவர்கள் வந்து எப்படி வந்து இந்த தேர்வை அணுக வேண்டும் என இந்த ஆசிரியர்கள் வந்து அவர்கள் வந்து கூறியிருக்காங்க. குறிப்பாக வந்து பதட்டத்தோடு இந்த தேர்வை வந்து எழுதக்கூடாது. என்ன படித்தோமோ அதை மீண்டும் வந்து நினைவுபடுத்தி அதை வந்து எழுத வேண்டும். அதே போல் தேர்வுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வந்து கொண்டு வருவது, இவற்றை கொடுத்து ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தாலும் தற்பொழுதும் அதை கொடுத்து மீண்டும் வந்து தங்களுடைய மாணவ மாணவிகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து அதை வந்து மீண்டும் அவர்களிடம் வந்து எடுத்து கூறிட்டு இருக்காங்க. இப்போ திருச்சி மாவட்டத்தில் இந்த தேர்வானது நடைபெறக்கூடிய 130 மையங்களில் இந்த தேர்வு வந்து நடைபெறுகிறது. 1600க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து அந்த கண்காணிப்பு பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இது தவிர 250 பறக்கும் படையினரும் வந்து இந்த தேர்வை வந்து கண்காணிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி இஸ்லாம் மற்றும் அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.